வணக்கம். உங்கள் விஜய். மலையை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் கொடைக்கானல், ஊட்டி, இது மாதிரி வித்தியாசமான பெரிய பெரிய மலைகளை பார்த்தா பிடிக்கும். மலை மேகங்களை பார்த்தாலும் பிடிக்கும். அடிக்கடி மலையை பார்த்துட்டே இருக்கும்போது சில நேரத்தில் நமக்கு போர் அடிச்சு மழை தானே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரே ஒரு மலையை பார்த்தா மட்டும் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும். அது என்ன மலை தெரியுமா? எரிமலை. பாட்டுல கூட அழகா சொல்லுவாங்க, எரிமலையை தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியாது அப்படின்னு. என்ன காரணம்? எரிமலையை பார்க்கும்போது என்ன காரணம்? நமக்கு ரொம்ப ஆர்வமா பார்க்கறதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு துளியும் புதுவிதமா வெட்டிக்கும், சதரும், ஒரு பீரிட்டு எழுவும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு விதமான மொமெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எரிமலைக்கு முன்னாடி ஒரு புதுமையான பச்சை மரத்தை கொண்டு போய் நிப்பாட்டா கூட அந்த பச்சை மரத்தை தீயா கருணிக்கு தன்னுடைய எரிமலை குழம்பா மாற்றி எடுத்துட்டு போயிடும். தான் பக்கத்தில் வரக்கூடிய அத்தனையுமே தன்னுடைய இயல்புக்கு மாற்றி இழுத்து கொண்டு போய் எங்க செய்யணுமோ சேர்த்து. That is a special எரிமலை. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸில் இருக்கிற ஒரு என்டர்பிரனராக வாழ்க்கையில் நீங்கள் உருவாக நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கொடைக்கானல், ஊட்டியில் இருக்கின்ற மாதிரி மலையாகவும் மலை மேகங்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. எரிமலை போன்ற தன்மை நமக்கு வேணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன டார்கெட் கொடுக்குறீங்க, இந்த மாதம் என்ன ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய, உங்களை சந்திக்கக்கூடிய அத்தனை சூழலையும் உங்களுக்கு சாதகமான சூழலாக மாற்றி அந்த வாய்ப்பை ஒரு வெற்றி வாய்ப்பாக உருவாக்க முடியுமானால் இந்த உலகம் எப்படி எரிமலையை புதுவிதமாக உயிர்ப்புடன் வித்தியாச அதிசயமாக பார்க்கிறதோ அது போன்று உங்களின் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் இந்த உலகம் பார்க்கும். நீங்கள் வெற்றி நாயகனாக வளம் வருவீர்கள். ஆர் யூ ரெடி? மலையாக இருக்க வேண்டாம், எரிமலையாக மாறுவோம். அதன் தன்மை போன்று நம்மை பக்குவப்படுத்துவோம். இதுவே உங்கள் விஜயின் செய்தி. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.